அனைவருக்கும் வணக்கம். நேற்று கோவத்தில் ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டிருந்தேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு காலையிலேருந்து சென்னை, பெங்களூர், மதுரை, மலேசியா, லண்டன் நிறைய ஃபோன் கால், வாட்ஸ்அப் கால், காலையிலேருந்து அந்த கால் தான் அட்டன் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த குழந்தையில கொண்டு போய் விட்டுறாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி நிறைய நல்லுள்ளங்கள் கேட்டிருந்தீங்க. என்னோட சகோதரிகள் நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணி, சிஸ்டர் வேண்டாம் விட்டுறாதீங்க அந்த குழந்தைகள் அப்படின்னு. அதாவது ஒரு குழந்தை எங்கிட்ட வந்தால், இந்த குழந்தை நேற்று வரைக்கும் தெருவுக்கு சொந்தம், எல்லாருக்குமே சொந்தமான குழந்தை. இன்னைக்கு இந்த குழந்தை எனக்கு சொந்தம், நம்மளுக்கு சொந்தம். நம்ம பைரவக்குடியில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் சகோதரிகள் அனைவருக்கும் இந்த குழந்தை சொந்தம். அதனால இந்த குழந்தை என்னோட குழந்தை. நேற்று வரைக்கும் தெரு குழந்தை, இன்னைக்கு என்னோட குழந்தை. நான் கொடுப்பேனுங்களா, நான் கொண்டு போய் விடுவேனா? அப்படியெல்லாம் விட மாட்டேங்க. அந்த மாதிரி கல் நெஞ்சு கறியெல்லாம் நான் கிடையவே கிடையாது. அப்படியெல்லாம் நான் கொண்டு போய் விட்டுற மாட்டேன். நீங்கள் பயப்பட வேண்டாம். என்றைக்கு அந்த குழந்தைய என்கிட்ட வந்தாங்களோ அன்னையிலேருந்து அவங்க ஏன் குழந்தைங்க. ஏன்னா ஏற்கனவே தாய் தகப்பனை இழந்து உணவு இல்லாமல் ரோட்டில் சுற்றிட்டு இருந்த குழந்தைங்க. நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டு உதவி கிடைக்காம தான் அந்த சகோதரி என்னைய காண்டாக்ட் பண்ணி உதவி கேட்டாங்க. அந்த குழந்தைங்க என்னோட குழந்தைங்க. அடாப்ஷனே நான் கொடுக்கல. அடாப்ஷனுக்கே கேட்டாங்க, நான் கொடுக்காம வச்சிருக்க காரணம் மறுபடியும் அந்த குழந்தைய போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் வச்சிருக்கிறேன். அதனால யாரும் பயப்பட வேண்டாம். கோவத்தில் டென்ஷனில் சொன்னேன், நான் கண்டிப்பாக விட மாட்டேன். நீங்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம். அதாவது நான் என்னங்கிறேன்னா, நான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, என்ன மாதிரி சர்வீஸ் என்னை மட்டும் குறை சொன்னால் பரவாயில்ல. என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே அவங்க குறை சொல்கிறவங்க தான். ஏன்னா அவங்க செய்கிறது மட்டும்தான் கரெக்டு. ஏன்னா ஃபேமிலி பார்க்கணும், குழந்தையில பார்க்கணும், இந்த குட்டியில் பார்க்கணும், நம்ம பெற்றவங்களையும் பார்க்கணும், நம்ம குடும்பத்தையும் ரன் பண்ணணும், அது போக நம்ம பிஸ்னஸையும் பார்க்கணும். அப்படி இருக்கிறப்போ அடுத்தவங்ககிட்ட இப்போ நான் இத்தனை பண்ணிவிட்டு என்னைக்காவது ஒரு நாள் அடுத்த சர்வீஸ் பண்ணுறவங்கள நான் குறை சொல்லியிருக்கேனா? யாருக்கிட்டையாவது ஃபோன் பண்ணி குறை சொல்லியிருக்கேனா? கிடையாது. அந்த கேரக்டர் நான் கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு அப்படிலாம் குறை சொல்கிறதுக்கு எனக்கு தெரியவே தெரியாது. அப்படி என்னை வளர்த்தவும் இல்லை. ஒத்த ரோசா, நீ பிள்ளைய நல்லா வளர்த்தி வச்சிருக்கிறம்மா. ஏன்னா எத்தனை வேலை இருந்தாலும் அடுத்தவங்களை போய் குறை சொல்லணும்னு சொல்லிட்டு நம்பர் கண்டுபிடிச்சி, அதாவது ஒவ்வொருத்தட்டையும் நம்ம போய் குறை சொல்கிறோம்ல, அந்த கேரக்டரு உங்ககிட்ட நிறையவே இருக்குது. நீ குறை சொல்லிகிட்டே இரு. நீ குறை சொல்ல நான் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன். என்னை பற்றி நீ குறை சொல்கிறேன்னா நான் உன்னை விட ஒரு படி மேலே போயிட்டே இருக்கேன்னு தான் அர்த்தம். அதனால் நான் வருத்தமெல்லாம் பட மாட்டேன். இருந்தாலும் என்ன பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. தயவு செஞ்சு என்னை நீ குறை சொல்லாத. ஏன்னா குறை சொல்கிற இடத்துல நீ இருக்கிற, அதனால நீ எல்லாத்தையுமே குறை சொல்லிட்டு தான் இருப்ப. என்னை மட்டும் நீ குறை சொல்கிறது இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால யாரும் வருத்தப்படாதீங்க. அந்த குழந்தைய நான் கொண்டு போய் கண்டிப்பாக விட மாட்டேன். இந்த குழந்தை வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த குழந்தைய டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் குளிக்க வச்சு டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் என்னன்னு கேட்டு வரேன். ஏன்னா காலையே அடிபட்டிருக்கு, காலையே நொண்டிட்டு இருக்கா. எல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன்.